அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு பாரிய யுத்தம் மூண்டு விடலாம், எந்த நேரத்திலும் இரண்டு நாடுகளும் சண்டையின் பக்கம் தள்ளப்படலாம் என்கிற சர்ச்சைகளும் பேச்சுக்களும் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான ஒரு பாரிய யுத்தம் தொடர்பான பேச்சுக்களை பேசியிருந்ததையும் சர்வதேச ஊடகங்கள் நமக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இப்படியான சூழல்ல இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் இருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்காவையே அச்சுறுத்துகிற அளவுக்கு ஈரான் இவ்வளவு சர்வதேச தடைகளுக்கு மத்தியில் எப்படி நவீன ஆயுதங்களை உருவாக்கியது என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய சாராம்ச கருத்தாக இருக்கிறது. உண்மையிலேயே ஈரானுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் சர்வதேச பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறார்கள். எந்த நாடுகளுடனும் ஈரான் வெளிப்படையாக வியாபாரங்களை செய்ய முடியலை. ஈரானுடைய பெரும்பாலான எண்ணெய் உற்பத்திகள் கருப்பு சந்தையினூடாகத்தான் விற்பனை செய்யப்படுகிறது. அதிலும் 80% எண்ணெய் உற்பத்தியை சீனாவுக்குத்தான் ஈரான் விற்பனையே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மற்ற நாடுகளுக்கு விற்கிறத விட சீனா தான் தற்போதைக்கு பாதுகாப்பு நிலை என்கிற நிலையில தான் அவர்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். ரஷ்யா, சீனா, நார்த் கொரியா உள்ளிட்ட இந்த மாதிரியான நாடுகளோடு தான் அவங்க தொடர்பையே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வரலாறோடு தொடர்பு பட்டு ஈரானுடைய இந்த நவீன ஆயுத தயாரிப்புகள் முனைப்பு காட்டப்பட்டிருக்கின்றன என்பதுதான் குறித்த ஆர்டிகளுடைய மிக முக்கியமான அம்சமாக